Hi friends, 50 dress ideas for girl baby series la இது dress 2. இந்த ட்ரெஸ் நார்மல் ப்ளீட்டட் கவுன் தான், பட் அதில் யோக் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பேட்ச் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல். இது கீழே ஸ்கர்ட்டுக்கு, இது மேலே டாப்புக்கு. எப்போவுமே பேட்ச் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லேஸ் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். கீழே ஸ்கர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இல்லை 6 இன்ச்சு கேப்பில் வந்து இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். அதில் இந்த லேஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே நம்ம ஸ்கர்ட்டோட எண்டில் மட்டும்தான் லேஸ் ஒர்க் கொடுப்போம், பட் இது கொஞ்சம் நம்ம கேப்பில் வந்து இன்னொரு லேஸ் ஒர்க் கொடுக்கும்போது அதுவே ஒரு பார்டர் மாதிரி நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும்ன்ட்டு தான் நான் இந்த சில்வர் கலர் எடுத்தேன். உண்மையிலே இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து அந்த சில்வர் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே இந்த ஸ்கர்ட் போர்ஷன் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேலே யோக் போர்ஷனுக்கு இந்த மாதிரி லைனிங் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுதான் அதுக்காக நம்ம போட்ட பேட்டர்ன் ஷீட். ஸோ இந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரியே லைனிங் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இதில் தான் வந்து நம்ம 2 போர்ஷனாக பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம், கீழே வந்து அந்த ஸ்கர்ட் கலர்லேயே க்ரீன் கலர் கொடுக்க போகிறோம். இதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேல் போர்ஷனுக்கு மட்டும் நம்ம கிளாத் ரெடி பண்ண முடியும். இப்போ இந்த மேலே இருக்க இந்த போர்ஷனுக்கு தான் வந்து நம்ம இந்த ஒயிட் கலரை வந்து பேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒயிட் கலருக்கு மேலே இதை வச்சுட்டு கரெக்டாக இதே மாதிரி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து கேப் விட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதை விட கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு 1 இன்ச் கேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம பேட்ச் ஒர்க் தானே பண்ண போகிறோம், அதனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், தப்பில்லை. இப்போது இந்த லைனிங்க்கு தகுந்த மாதிரி இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் இந்த பேட்ச் ஒர்க் பண்ண போகிற இந்த ஃபேப்ரிக்கையும் வச்சு லைனிங் வச்சு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம லைனிங் வந்து வச்சுக்கலாம். ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேட்டர்னையும் வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். ஸோ மேலே மட்டும் ஷோல்டர் கிட்ட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும். இப்போது இதை மட்டும் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த லைனிங்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1/2 இன்ச் வந்து ஸ்லீவுக்கு ஸ்டிச்சிங் போயிடும். அண்ட் இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த பேட்டர்ன் ஷீட்டையும் இந்த லைனிங்கையும் வச்சு மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணிக்கோங்க. எப்போவும் நம்ம லைனிங் வச்சு நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைனிங் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு நெக் லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து நாச்சஸ் போடுவோம். ஸோ அந்த நாச்சஸ் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம நெக் லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 2 கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க, அதை வச்சுட்டு அப்படியே நம்ம லைனிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்று வச்சு இன்னொன்று அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம லைனிங்கோடு வச்சு மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ பேட்ச் ஒர்க் பண்ணும்போது இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிளான மெத்தட் இது. இப்போ யோக் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கர்வாக வெட்டிட்டு நம்ம இதில் தான் வந்து லேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப ரா எட்ஜஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கிராஸ் பீஸ் வச்சு இதை ஃபுல்லாக நீங்கள் கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் இந்த லேஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிசுறு எதுவுமே வெளியே வராது. ஒரு கிராஸ் பீஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து கன்சீல் பண்ணி அதுக்கப்புறமா கூட லேஸ் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே வச்சு லேஸ் ஒர்க் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் இந்த லேஸ் ஒர்க் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கோல்டு கலந்த மாதிரி இருக்கும், பட் ரொம்பவும் கோல்டாக இருக்காது. இப்போ யோக் போர்ஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அதோட ஃபைனல் அவுட்புட். கீழே வந்து ஸ்கர்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே வந்து யோக் போர்ஷன். இதுலேயுமே கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட கலர்லேயே வந்து நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு கலர்லேயே வந்து என்கிட்ட ஸ்டோன்ஸும் இருந்துச்சு. அது வைக்கும்போது இன்னுமே ஹைலைட்டிங்காக தெரிஞ்சிச்சு. ப்ளெயினாக இருக்கிறத விட இது இன்னும் நல்ல லுக்காக இருக்குது.
இந்த ட்ரெஸ் அந்த கஸ்டமர் கொடுக்கும்போதே மிச்சம் இருந்த கிளாத் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட மிச்சம் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ட்ரெஸ் க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ கீழே க்ரீன் இருக்குது அண்ட் மேலேயும் க்ரீன் போட்டு ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி லேஸ் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நார்மலாக இருந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இன்னுமே வந்து ஒரு கிராண்ட் ஒர்க்காக நம்ம காட்டலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.